ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML யூஸ் பண்ணி ஒரு இமேஜஸ், அதுக்கப்புறம் ஆடியோ, வீடியோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்மளோட வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது நம்மளோட கோடிங் என்விரான்மெண்ட் வந்து இந்த மெயினில் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு தேவையான இமேஜஸ், வீடியோ, ஆடியோ, பிடிஎஃப் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அதை எல்லாமே நம்மளோட அசட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு HTML ஃபார்மட்டிங் டேக்கோட டே 2ஓட வீடியோவை நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே HTMLக்கான இன்ட்ரோ வீடியோ, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் வீடியோ, தென் ஒரு ஆடியோ ஃபைல், இந்த மாதிரி எனக்கு தேவையான ஒரு சாம்பிள் ரெக்கார்ட் ஆஃப் டேட்டாஸை நான் அந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அசட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமாக டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனதர் ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அனதர் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் நான் HTML இன்னைக்கு பார்க்க போகிற செஷனுக்கான நேம் இமேஜ், ஆடியோ அண்ட் வீடியோ அப்படிங்கிறத நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் போல் டைப் பண்ணுவோம்ல, அதே தான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி பிரிப்போமோ அதே மாதிரி HTML ஸ்ட்ரக்சரையும் நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஹெட்டுக்குள்ளே எனக்கு தேவையான டைட்டில் அப்படிங்கிறத போட்டு இந்த டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா HTML இமேஜஸ் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம், இமேஜ், ஆடியோ, அதுக்கப்புறம் வீடியோ, இந்த மாதிரி எனக்கு தேவையான எல்லா டைட்டிலையும் நான் கொடுத்துக்கிறேன். தென் பாடி செக்ஷனுக்குள்ளே தான் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது இப்போ நம்ம இமேஜ் டேக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல IMG இமேஜ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இமேஜை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இதை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நமக்கு தேவையான ஃபோல்டரில் இருந்தால் நம்ம இமேஜை எடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது இதுக்கு வந்து சோர்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இதான் ஆட்ரிபியூட், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு டாட் வச்சு என்னோட அசட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருந்து HTML இன்ட்ரோ அப்படிங்கிறதுக்கான இமேஜை நான் எடுத்துக்கிறேன். அதே இது அடுத்து இந்த இடத்துல இப்போ போய் இதோட அவுட்புட்டை போய் இந்த இடத்துல பார்க்கலாமே. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் இந்த இடத்துல போயிட்டு க்ரோமில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல நம்மளோட இமேஜ் வந்து இந்த இடத்துல இப்போ ஷோ ஆகுது. ஆனால் இதோட வித்து, ஹைட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு வந்து வெப்பேஜை தாண்டி இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வித் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ஒரு 100, அதே மாதிரி என்னோட ஹைட் அப்படின்னு கொடுத்து ஒரு 100 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்னோட வித்து, ஹைட் அந்த இமேஜ் வந்து அதோட சைஸை கம்மி பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் கம்மியாக இருக்குது. இல்லை எனக்கு இன்னும் அது கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 400 அண்ட் அகெயின் ஒரு 400 இந்த ரேஞ்சில் கொடுத்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லை இன்னும் உங்களுக்கு சைஸ் கரெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்தோட ஏரியாவை மட்டும் நீங்கள் கூட்டலாம். ஏன்னா வித்தோட ஏரியாவை நீங்கள் கூட்டும்போது உங்களோட சைஸ் வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசாகுது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நம்ம இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுக்கும்போது அதுக்கான அவுட்புட் வேலை இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆகிட்டே இருக்குது. இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா 800 to 800 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த இமேஜ் பெருசாக இருக்குது. இப்போ இதையும் ஃபிட் ஆக்கணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இந்த இடத்துல எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட இமேஜை ஷோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்மியாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கம்மியாகவே ஒரு 400 to 400 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணி பாருங்கள், ரீசைஸ் ஆகிருக்கும். இதை மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை இதில் இன்னும் இமேஜ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு இமேஜ் கூட கொடுத்துக்கலாம். IMG அப்படின்னு கொடுத்து SRC சோர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டாட் வச்சு அசட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய HTML டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதுலேயும் வித் ஹைட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். வித் ஹைட்டு 400 அண்ட் ஹைட் ஆல்சோ 400 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு என்னோடய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எனக்கு ஷோ ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்மளோட இமேஜஸை எப்படி நம்ம ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஆடியோ டேகை எப்படி நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆடியோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஜஸ்ட் இந்த இடத்துல ஆடியோ அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஆடியோ ரெப்ரசன்ட் ஆஃப் சவுண்ட்ஸ், நம்மளோட சவுண்ட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் ஆடியோ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஆடியோ டேக்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆடியோ ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத இந்த சோர்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? SRC அப்படிங்கிற அந்த சோர்ஸ்குள்ளே நம்ம கொடுக்கணும்.
இந்த சோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சு அதே மாதிரி தான் அசட்ஸ்குள்ளே ஏன்னா என்னோட ஆடியோ ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஆடியோ ஃபைலை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆடியோ ப்ளே ஆகிறதுக்கான ஆப்ஷன் வரலை. எதனால் அப்படின்னா ஒரு ஆடியோ அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அது வந்து மியூட்டும் பண்ண முடியணும், அதே மாதிரி அதை ப்ளே பண்ண முடியணும், பாஸ் பண்ண முடியணும். அப்படிங்கும்போது அதுக்கு தேவையானது கண்ட்ரோலர் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்களா ஆடியோ டேக் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ப்ளே பண்ணனா ப்ளே ஆகும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ டேக்ல நமக்கு தேவையான எந்த இடத்துல ஆடியோ டேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம அந்த கர்சரை வச்சு மூவ் பண்ணோம்னா இந்த இது அந்த சவுண்டுக்கு போகும். தென் ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறம் வால்யூம், இந்த மாதிரி நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஒர்க் தான் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? இதுதான் ஆடியோவை எப்படி நம்ம வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். இதே மாதிரி அடுத்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ அப்படின்னு சொல்லும்போது வீடியோ டேக்கை நமக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி தான் எஸ்ஆர்சி அந்த டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சு அசட்ஸ்குள்ளே என்னோட HTML day2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த கண்ட்ரோலர் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தென் கண்ட்ரோலர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ கண்ட்ரோலர் அப்படிங்கிறத நான் கொடுக்காம இப்படி நான் கொடுத்தேன்னா இட்ஸ் வில் பி எனக்கு எதுவுமே வரலை. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ போய் என்னோட வீடியோவை போய் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ப்ளே ஆகும், அந்த இடத்துல எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை மாதிரி நமக்கு வீடியோவை எப்படி ப்ளே பண்ணுறது, ஒரு இமேஜஸை எப்படி நம்ம கொடுக்கறது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம் தான் இன்னைக்கான இதில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.